மே 2 ஓடது வந்துருது. பட் 10th ஓடது எனக்கு வரல. அதான் பார்த்தேன். நல்லா தரவா ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா எல்லாமே? எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டேஜ் 1. ஓகேடா. Illustration 4 வந்து SKS has taken the assets on lease from PC Soft Limited. The following information is given below. Lease term வந்து 4 years கண்ணா. Fair value வந்து 16 lakhs. Lease rent வந்து 5 lakhs per annum at the end of the year. Guaranteed residual value வந்து 1 lakh. Expected residual value 3 lakhs. Implicit interest rate வந்து 14.97%. Show the accounting in the books of lessee. இப்போ ஸ்டெப் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களோட லீஸ் ரெண்ட் வருஷத்துக்கு மினிமம் லென்ஸ் வந்து 4 வருஷம். 4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 5 லட்சம். இந்த 14.97ன்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல இது படிக்கும் போது ஞாபகம் இருக்கா மித்ரா? 1/1.14 அப்படின்னு படிப்போம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அந்த கான்செப்ட். அதாவது we are discounting it to the present value. அதே மாதிரி இது இப்போ வந்து இயர் லீஸ் வேல்யூ இயர் லீஸ் ரெண்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டு அப்புறம் ப்ரெசன்ட் வேல்யூ. ஒன் 2 3 4 5 lakhs டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 1/14.97. சாரி 1/0.1497 ஈக்குவல் டு 1/1.1497 869 வரும்டா. அதை திருப்பி கால்குலேட்டர்லேயே போட்டுடலாம் மித்ரா. சரியா? புரியுதா மித்ரா? அப்படியே கால்குலேட்டர்லேயே போட்டுருங்க. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ this into this. இப்போ இதை டோட்டல் பண்ணுங்க. ஸோ 14,28,355 தாண்டா ப்ரெசன்ட் வேல்யூ. இதுதான் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மினிமம் லீஸ் பேமெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதையும் ஃபேர் வேல்யூ நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேர் வேல்யூ அது இன்செப்ஷன் என்ன இதோடது 16 lakhs. இதே லீஸ் ஃபேர் வேல்யூ எவ்வளோனா 16 lakhs. ஓகேவா கண்ணா? இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து இல்ல இது இப்போ ஃபேர் வேல்யூ இதுவா இருக்கு. which is less than the fair value, hence the leased asset and liability will be recognized at. அதாவது இது எதுல வந்து லெஸ்ன்னு பார்க்கணும் கண்ணா. ஓகேவா? லீஸ்ல
ரெக்கக்னிஷனுக்கு வந்து 14 லேக்ஸா இல்ல 16 லேக்ஸா whichever is less பாருங்க. எது லெஸ்? 14 lakhs. இதுல தான் நம்ம வந்து we have to show it in P and L. Okay, this should be um, recognized in financial statements. புரியுதாடா? நம்ம ஒன்றும் இல்லைடா, இந்த 16 5 லட்சம் 5 லட்சம் வருஷம் பே பண்றோம்ல கண்ணா, அதை ப்ரெசென்ட் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்றோம்டா ஸ்டெப் 1. புரியுறதா மித்ரா? புரியுறதா மித்ரா? சரிம்மா, எனக்கு ரிப்ளை மட்டும் பண்ணுடா. நெட்டு டவுனா இருக்கா, அதனால எனக்கு உனக்கு கேட்கறதான்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்து இல்லைடா, எனக்கு நெட்டு நல்லா இருக்குடா, இன்னைக்கு ப்ராப்ளமே இல்லை. இப்போ ப்ராப்ளமே இல்லை, ஆக்சுவலா எனக்கு ப்ராப்ளமே இல்லை நெட்டு. இப்போ வந்து இப்போ ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலா. 5:45லேருந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எந்த நெட் ஃப்ளக்சுவேஷன்ஸும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நெட்டும் நல்ல இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆப்ஷன் வேணா பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸோ இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் லீஸை வந்து எப்படி அப்போர்ஷன் பண்ணணும், எப்படி வந்து பிரின்சிபல் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் என்ன, பிரின்சிபல் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இயர் 0 வாங்கின இயர் 0 1 லயபிலிட்டி. லயபிலிட்டின்றது இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல இனிஷியலா, இதுதானே பேஸ் வேல்யூ. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர் வந்து லீஸ் பேமெண்ட் பண்ண மாட்டோம், கிடையாது. கரெக்டா? லீஸ் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் வராது, இன்ட்ரெஸ்ட் வராது, அப்புறம் பிரின்சிபலும் வராது. அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து இது. ஓகேவா? அடுத்த வருஷம் 2. இது அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வில் பி தி ஓப்பனிங். அப்ப லீஸ் பேமெண்ட் எனக்கு என்ன வரும்? 5 lakhs. இப்போ அவன் எவ்வளோ சொல்றான்? 14.97%. ஒரு நிமிஷம் கண்ணா. சொல்றேன் பாருங்க. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த பிரசன்ட் வேல்யூ. Present value or far value, whichever is less, should be recognized in financial statement. Step number 2, அதை தான் liability ஸ்டார்டிங்கா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஓடது வந்து ஒன்றும் கிடையாது, அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ். லீஸ் பேமெண்ட் வருஷத்துக்கு 5 லட்சம். அந்த 5 லட்சம்ன்றது பிரின்சிபலுக்கு 2,77,000. ஃபினான்ஸ் சார்ஜுக்கு வந்து இது. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 2 lakh. திஸ் லயபிலிட்டிலேருந்து 14.97%. ஓகே. So 1485,590 into 14.97%. இதுவும் அதே மாதிரி, இதுவும் அதே மாதிரி, இதுவும் அதே மாதிரி.
ஓகேவா? புரிஞ்சுதாடா? போட்டு பாருங்க. ஈஸி சம் தான் செல்லம்மா. ஓகே. See, இது நீங்க ஜென்ரலா ஒரு எனி சம் கடமா, எனி லோன் சம். ஓகேவா? எந்த லோன் சம்னாலும் இந்த அப்ரோச் தான். எனி லோன் சம் இருந்தாலும் இதுதான். பிரசன்ட் வேல்யூக்கு கண்டுபிடிச்சிட்டு பிரசன்ட் வேல்யூ என்ன வேல்யூ வருதோ அதையும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச்சவர் இஸ் லெஸ் தான் பேசிக் லைபிலிட்டியா எடுத்துட்டு அந்த இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி மாசம் மாசம் பண்றதுல இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 lakhs வரும்டா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 lakhs, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 lakhs. கடைசி இன்ஸ்டால்மெண்ட்ல மட்டும் எவ்வளவு பெண்டிங், ஏன்னா லீஸ் பேமெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கேன் அது ரெண்டுத்தோடது மட்டும் ரெண்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணா போதும். புரியுதா? எல்லா லோன் டைப் ஆஃப் ப்ராப்ளம் அது இல்ல, இரஸ்பெக்டிவ் ஆஃப் இதுவா இருக்கலாம், இல்ல ஜென்ரலா வந்து நான் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கேன், எல்லாத்துக்குமே இதே தான் அப்ளிகபிள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப பாரு, இது ஒண்ணும் இல்ல, புக்ஸ் ஆஃப் லெஸ்ஸி. லெஸ்ஸி யாரு? வாங்கியிருக்கிறவங்க. கரெக்டா? ஹூ இஸ் ஹேவிங் த ஓனர்ஷிப். ஸோ லெஸ்ஸி கிட்ட இருந்து இப்ப வந்து லீஸ் ரெண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் எஸ்கேஎஸ் லிமிடெட்ன்றது யாரு? லெஸ்ஸியா லெஸ்ஸரா? ஆ சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க, நல்லா கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. லெஸ்ஸரா லெஸ்ஸியா? சென்டென்ஸ் ரெண்டு வாட்டி படிச்சுட்டு யோசிச்சு சொல்லுங்க. லெஸ்ஸி. புரியுதாடா? லெஸ்ஸி ஃபர்ஸ்ட் சம்ல லெஸ்ஸார் யாரு லெஸ்ஸி யாருன்னு பாத்துக்கோங்க. ஓகே. லெஸ் லெஸ்ஸார் யாரு லெஸ்ஸி யாருன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? சொல்லமா நெட் நல்லா இருக்குடா கண்ணா. அடிஷனல் லைட் வேற எரியுதுடா கண்ணா. இப்போ ஓகேவா? ஓகேடா. இப்போ அதுதான் லெஸ்ஸியா லெஸ்ஸர். இப்போ அவன் என்ன கேக்குறான், லெஸ்ஸி புக்ஸ்ல இது பண்ணுன்றான். எஸ்கேஎஸ் லிமிட். அப்ப லெஸ்ஸி புக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, லீஸ் எல்லாமே பேமெண்ட் தானே, கரெக்டா? ஸோ அப்ப எப்படி வரும்னா, லீஸ் ரெண்ட் அக்கௌண்ட் அவன் பேமெண்ட் பண்றான், அவனுக்கு பேமெண்ட் தானே. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் இஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் லீஸ் ரெண்ட். ஓகேவா? அது எப்படி பிரியறது? ஃபினான்ஸ் சார்ஜ் லீஸ் லைபிலிட்டி, இது இந்த ரெண்டு ஐட்டம் இங்க இருக்கும். ஃபினான்ஸ் சார்ஜ்ல 2 lakhs இது 2 lakhs பிரின்சிபல். ஒவ்வொரு விஷயமா காமிச்சிட்டே வரா. அப்புறம் இந்த புக்ஸ் ஆஃப் லெஸ்ஸார்ல லெஸ்ஸில லெஸ்ஸார் அக்கௌண்ட். லெஸ்ஸார் அக்கௌண்ட் எப்படி எடுத்துட்டு வருவோம்? லெஸ்ஸாருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அவனுக்கு ஃபிக்ஸ்டா அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம், கரெக்டா? ஃபிக்ஸ்ட் அக்கௌண்ட் அவர்கிட்ட இருந்து வாங்குறோம். ஸோ ஃபிக்ஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு லெஸ்ஸார் அக்கௌண்ட் 14,85,000. லீஸ் ரெண்டல் நான் எவ்வளோ பே பண்றேன்? பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் 2,77,000. அப்புறம் பேலன்ஸ் கேரிட் எவ்வளோ ரிமைனிங் நமக்கு 12,000. இந்த டேப்லர் காலம் போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் ஹையர் பர்ச்சேஸும் ஒர்க் ஆகும். ஓகே. இந்த டேப்லர் காலம் போட்டிங்கன்னா அழகா அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ். செகண்ட் இயர் லீஸ் என்ன, 3,19,000. லீஸ் ரெண்டல்ன்றது வந்து லீஸ் பேமெண்ட் ரெண்டு விதமா பிரியறதுக்கணும். ஒரு விதம் எப்படி பிரியறது, பிரின்சிபல் ஆகவும் ஒரு விதம் இன்ட்ரெஸ்ட் ஆகவும் பிரியறது. ஓகேவா? இப்போ இவர்ல வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க, நம்ம வந்து லீஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் பே பண்றோம். ஆனா லெஸ்ஸார பாயிண்ட் ஆஃப் வியூல பிரசன்ட் வேல்யூ கான்செப்ட்ல எடுத்து பண்றோம், கரெக்டா? அப்ப இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 5,590 இருந்து அந்த வருஷம் பிரின்சிபல் போய் பாக்கி இவ்வளவு இருக்கு, இந்த பாக்கி இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி பாக்கி திருப்பி அடுத்த வருஷம் போய் அடுத்த வருஷத்தோடது இது பிரின்சிபல். அப்புறம் 8,88,000 அது வந்து பாக்கி இது. அதே மாதிரி 8,88,000 இது வந்து அடுத்த வருஷத்தோடது. அடுத்த வருஷம் ரெண்ட் வந்து 3,66,000. அந்த மாதிரி ஒன்னா பண்ணின்னு வரணும். ஓகேவாடா? ஸோ பாருங்க கண்ணா, ஃபினான்ஸ் சார்ஜ் 2,22,393. டெப்ரிசியேஷன் ஆன் லீஸ்ட் அண்டர் எஸ்எல்எம் எவ்வளோடா சொல்லியிருக்காங்க டெப்ரிசியேஷன்? ஓ டெப்ரிசியேஷன் கொடுக்கவே இல்லையா? ஓகே ஃபைன். நோ ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம்.
ஸோ டோட்டல்லாம் வந்து 2222393 அப்புறம் 371397 5,23,37397 2222 5,93,790 6 lakhs வருது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 lakh 18,165. அடுத்த வருஷம் செல்லம்மா இங்க பாருங்க செல்லம்மா. 57,000 எவ்வளோ வருஷத்துக்கு சொல்றான் அவன்? 4 வருஷத்துக்கு சொல்றானா? அப்போ 4 வருஷத்துக்கு சொல்றான்னா 14 lakhs 85,590 வந்து செல்லம்மா டெப்ரிசியேஷனோட ஃபார்முலா வந்து ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்கடா, இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்லுங்க கண்ணா, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 14 lakhs 85,590 டிவைட் பை 4 போடுக்கணும். ஓகே, எவ்வளோ வருது? 371,397.5. ஓகேவா? இதுதான் வந்து அசம்ஷன் என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஓகேவா? அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல ஒரு வருஷமும் டிப்ரிசியேஷன் செல்லும். இது இன்ட்ரெஸ்டா 222,393. அடுத்தது டெப்ரிசியேஷன். ஓகேவா? அடுத்ததும் ஃபினான்ஸ் சார்ஜ் 1,80,000. அப்புறம் 3 lakh. அடுத்தது 1,33,056. பிஎன்எல்ல ஜென்ரலா என்னடா போடுவோம் செல்லமா? இன்ட்ரெஸ்டும் டெப்ரிசியேஷன் போடுவோமா? அதான் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பிஎன்எல். பிஎன்எல் அப்படி அக்கௌண்ட்னா டி அக்கௌண்ட் போடணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னன்னா என்ன நீங்க அதுல போடுவீங்க அது மட்டும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வி நார்மலி ஷோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். அம்மா ஒரு நிமிஷம்டா. ஓகேவாடா கண்ணா? புரியுதாடா? பேலன்ஸ் ஷீட்ல அதே மாதிரி கண்ணா எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ன காமிப்போம்? அசட் சைட்ல ஃபிக்ஸ்ட் அசட் லெஸ் டெப்ரிசியேஷனா? ஸோ 14,85,000 லெஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 3,71,690. அதே மாதிரி 11,014 193. அடுத்த வருஷம் என்னது? 888,816. ஓகே, அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் அண்டர் ஃபினான்ஸ் இது லெஸ் 2 டெப்ரிசியேஷன் வரும்ல, கரெக்டாடா? ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 371,397. 14,85,590. ஓகேவா? அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் இது. செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் இதேதான். தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் fourth year depreciation
ஒண்ணுமே கிடையாதே. நில். புரியுதா செல்லம்? நம்ம டெப்ரிசியேஷன் சாப்டர்ல போடுவோம்ல கண்ணா, அதான்டா. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, நான் இதை இங்கே போட்டுறேன்டா, கிளப் பண்ணிடுறேன்னா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோதான் கண்ணா. ஸ்டெப் 3. ஓகேவாடா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ஸோ இதில் டிஸ்கவுண்டிங் பண்ணுறோம். டிஸ்கவுண்டிங் பண்ணுற வேல்யூவை பிரித்து பிரின்சிபல் என்ன இன்ட்ரெஸ்ட் என்னன்னு காமிக்கிறோம். அப்புறம் அந்த டிஸ்கவுண்டிங் பண்ண ஃபர்ஸ்ட் இயர் வேல்யூலேருந்து டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம். டெப்ரிசியேஷனோட ஃபார்முலா வந்து டெப்ரிசியேஷன் இது அப்படிங்க மூவ் பண்ற. சரியா? ஸ்டெப் 3 பார்த்துக்கோங்க. Next, RK Soft has taken the assets from lease from BD Tech Limited. கணமா இல்ல லெஸ்ஸார் யாரு லெஸ்ஸி யாரு? பாருங்க பாருங்க. சூப்பர், வெரி குட். இப்ப போன சம்ல அப்ரோச் பார்த்தோம்டா, இப்ப லெஸ்ஸாரோட அப்ரோச் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க கணா. இதுல எப்பவுமே லெஸ்ஸார் புக்ஸ்ல வரும்போது ஸ்டெப் 1 அவருக்கு இவங்க கிட்ட இந்த லெஸ்ஸி கிட்ட இருந்து என்னெல்லாம் வரப்போகுதுன்னு நீங்க பார்க்கணும். இந்த லீஸ் அக்ரிமெண்ட்னால அவருக்கு என்ன உள்ள கேஷ் இன்ஃப்ளோ என்னெல்லாம் வரப்போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் லீஸ் ரெண்ட் 4 வருஷமா எவ்வளோ? 5 lakhs இன்டூ 4. அதை தவிர கேரண்டீடு ரெசிடுவல் வேல்யூடா, அதுவும் வரப்போகுது. ஒரு 1,20,000. அதுக்கப்புறம் அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ எவ்வளோ? 1,80,000. ஆக மொத்தம் இது ஃபுல்லா இவங்களுக்கு வரப்போகுது. ஸோ 23 lakhs வரப்போகுது இல்லையா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா கண்ணா, ஸ்டெப் நம்பர் 2 அன்ஆர்ன்டு ஃபினான்ஸ் இன்கம் ஃபினான்ஸ் லீஸ் இருக்குடா. அன்ஆர்ன்டு ஃபினான்ஸ் லீஸ் அது எப்படி பார்க்கணும்னா, கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து இந்த 5 லட்சம் ரூபாய், அதை தவிர 5 லட்சம் 4 வருஷம் 20 லட்சம் ரூபாய், அதை தவிர கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ
எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா எவ்வளோ கிடைக்கும்? 23 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கிறது. ஆனா எனக்கு இதுல வந்து என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ப்ரெசன்ட் வேல்யூ கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணுங்க செல்லம். போடுங்க மித்ரா. நீங்க எப்படி போடுவீங்க ப்ரெசன்ட் வேல்யூ இந்த சம்ல? மித்ரா மித்ரா ஆ இதுல ப்ரெசன்ட் வேல்யூ இந்த இந்த டேபிள் நான் இன்னும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அண்ணாண்ட ஃபினான்ஸ் இன்கம் இவங்க என்ன இன்கம் ஏர்ன் பண்ணாதது என்ன? இன்னும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, இவ்வளோ வர வேண்டியது இருக்கு. ஆனா இதோட ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதோட டிஃபரன்ஸ் தான் அன்னோன் ஃபினான்ஸ் இன்கம். நீங்க இப்ப இந்த டேபிள் கிளாஸ்ல போடுங்க. இப்ப போடுங்க இந்த டேபிள். இப்ப போடுங்க. போன சம் மாதிரியே தான்டா. அதே 4 வருஷத்துக்கு 5 lakhs போட்டுக்கோங்க. சரியா செல்லம்? ரெசிடியூவல் வேல்யூன்றது கடைசி வருஷம். ரெசிடியூனா நான் மிஞ்சி போறது. ஸோ கடைசி வருஷம் எனக்கு கண்டிப்பா இது கிடைக்கும்ன்றது என்னன்னா கேரண்டீடா 1,20,000 திருப்பி கிடைக்கும். எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ ஒரு 3 லட்சம். ஸோ 1 2 3 4 5 lakhs 5 lakhs. சரியா? ஃபோர்த் இயர் 5 lakhs ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 1,20,000, அப்புறம் ஒரு 3 lakhs அப்படி வரும். அதாவது இருங்க கரெக்டா சொல்றேன் பாருங்க செல்மா. ஃபோர்த் இயர்ல எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ வந்து 5 lakhs 5 lakhs 5 lakhs into 4, அப்புறம் வந்து 5 lakhs, அப்புறம் ஒரு 1,20,000, 1,20,000, அப்புறம் அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ ஒரு 1,08,8. ஆமா கேரண்டீட் செல்லம் அதான் செல்லம். அதாவது கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ 1,20,000. எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ இது அப்பா. அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ என்ன நம்மளுக்கு? 3 lakhs minus 1,20,000. புரியுதா? இங்க பாரா. இது என்னது? கெஸ் பண்ணுங்க. இது என்ன போட்டிருக்கேன் சொல்லுங்க. அப்புறம் இது என்னது? இது என்னது? எக்ஸ்பெக்டட் மைனஸ் வேல்யூ இஸ் அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணனா 23 lakhs. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து 55 lakhs. ஓகே. செகண்ட் இயர் 5 lakhs. தேர்ட் இயர் 5 lakhs. ஃபோர்த் இயரும் 5 lakhs. ரெசிடுவல் வேல்யூ ஃபோர்த் இயரும் எனக்கு 1,20,000 plus 80,000 3 lakhs. இவன் மொத்தமா 8 lakhs போட்டிருக்கான்டா. நான் பிரேக் பண்றேன். ஆனா கடைசி வருஷம் பொறுத்த வரைக்கும் 0.5724 இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். நான் வெயிட் பண்றேன் ரச்சல்மா. பண்ணு நிதானமா பண்ணு.
ஆமா ஆமா. இதுவாடா? இது வந்துருத்தாடா செல்லமா கரெக்டா? இந்த 4,34,900 வந்துருத்தா? இந்த அமௌண்ட் வந்துருத்தா பிரசன்ட் வேல்யூ? ஆமாண்டா. 0.8698 into 5 lakhs இது வந்துருத்தான்னு கேக்குறேன். நீங்க இது வரலன்றீங்களா? ஒரு நிமிஷம் இருடா. ஏன் வரல? பிரசன்ட் இயர், அப்புறம் எம்எல்பி, அப்புறம் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், அப்புறம் பிரசன்ட் வேல்யூ 1 2 3 4. எம்எல்பி வந்து 5 lakhs. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் என்ன சொல்லியிருக்கான்? 14.9. 1 divided by 1 4 1 divided by 1.1497 போடுங்க. 1 divided by 1.1497 போடுங்க. வருதா? ஆ. இப்ப பாரு செல்லம்மா, இப்ப 20 இருக்குன்னு வச்சுக்கோயேன். 1 divided by 1.20 அப்படி பண்ணோம். ஓகே, இப்ப போடுங்க. இப்ப வருதா பாருங்க. ஈக்குவல் டு போட்டாலே வந்துரும்டா செல்லம்மா. நீ உட்காந்துட்டு ஈக்குவல், நான் தான் எக்ஸல்னால இப்படி பண்ணிட்டு இருக்கேன். 1 divided by 1.1497 நீங்க அப்படியே ஈக்குவல் டு போட்டுடலாம். ம். செல்லம் ஒரு நிமிஷம் இருந்தா கண்ணா, ஒரே சூப்பர். இங்க பாரு. சை 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 அழகா நீட்டா மடிச்சு வை குட்டி. 5. இந்த 3 lakhs பிட் புரிஞ்சுதுல்ல? நல்லா புரிஞ்சுதுல்ல? ஏன் 3 lakhs பிட்லிக்கும் நம்ம சேம் 0.5 எடுக்கணும் சொல்லுங்க. இல்ல செல்லம்மா, இது ரெண்டுத்துக்குமே 0.5723 தானே? ஏன் அது ஏன் அது ஏன் 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 ஈ- அது கரெக்ட் செல்லம். அதுக்கு ஏன் நம்ம டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 0.5723 எடுத்துக்கிறோம்? ஏன் நான் 6th இயர்து கூட எடுத்துக்கலாமே, ஏன் இது எடுத்துக்கிறோம்? ஆ, அதனால கிடையாது. ரெசிடுவல் வேல்யூனா இட் இம்ப்ளைஸ் எண்ட் ஆஃப் த இயர். லீஸ் எப்ப முடியுது? ஆ, எப்ப முடியுது லீஸ்? 4th இயர். 4th இயர்ல முடியுது செல்லம் லீஸ். அதனால லீஸ் 4th இயர்ல முடியறப்ப தானே இந்த ரெசிடென்ட் வேல்யூ செட்டில் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் புரியுதாடா? இப்போ நீ லீஸுக்கு எனக்கு விட்டுருக்கடா. நான் சொல்றேன், இல்ல நான் வந்து கண்டிப்பா ஆ, உங்களுக்கு ஒரு கேரண்டி அமௌண்ட் கொடுத்துட்றேன். லீஸ் பீரியட் எண்ட் பீரியட்ல கொடுக்குறேன்ற. அப்ப லீஸ் பீரியட் எண்ட் பீரியட்ன்றது என்ன இங்க? அதான் மீனிங். ரெசிடுவல் வேல்யூனா என்னன்னா 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம், தட் இஸ் அந்த 4வது வருஷம் கம்ப்ளீஷன்ல. அதனால தான் இந்த ரெசிடுவல் வேல்யூவும் நம்ம 4th இயரோட டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரா எடுத்துட்டு இருக்கோம். புரியுதா? ஆ, இந்த மாதிரி ஏன் பண்றோம் அப்படி செல்ஃப் கொஸ்டின் பண்ணிட்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். சலாம், இப்ப 16 lakhs வந்துருச்சாடா? இதுக்கு ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் இருக்குல்ல கண்ணா? இந்த 7 lakhs தான் இந்த புக்ஸ் ஆஃப் செல்லாருக்கு அன்ஏர்ன்டு ஃபினான்ஸ் இன்கம். ஓகே, சூப்பர். இப்ப இங்க பார்க்கணுமா? இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த 16 lakhs இப்ப போன சமயம் எப்படி பண்ணோம்?
16 லட்சம் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இயர் ஒன்றும் வராது இல்ல. அடுத்த வருஷம் வந்து 16 வருஷத்துல பண்ண மாதிரியே செல்லம்மா. 16 லட்சமா, இதுல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோமா, ரிமைனிங் இதுல இவ்வளவு வருதா, அப்ப ரிமைனிங் எவ்வளோ, திஸ் மைனஸ் திஸ் 13,39,520யா மித்ரா, புரியுதா? அதேதான்டா. ஓப்பனிங்கா 5 lakhsா, திருப்பி இதுல இன்ட்ரெஸ்ட் பே பண்றோமா, இது ரெண்டுத்துக்கான பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பிரேக்கப் கொடுக்குறோம் 5 lakhsக்கு. அப்புறம் திருப்பி எவ்வளோ இருக்கு, 10,40,000 இருக்கா, அது ஓப்பனிங்கா வருதா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றோமா, லீஸ் பேமெண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் வில் கிவ் யூ பிரின்சிபலா, திருப்பியும் பிரின்சிபலை மைனஸ் பண்ணா இது வருதா, கடைசி இன்ஸ்டால்மெண்ட்ல 8 லட்சம் ரூபாய் இல்ல, 8 lakhs இல்ல, 8 lakhs போடுறோம். இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். ஓகே, போடுங்க, இதை இப்பவே போடுங்க, ரைட் நோ போடுங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அண்ட் ஸ்டெப் 4. ஹையர் பர்ச்சேஸும் இதே கான்செப்ட் தான்டா. ஆமாண்டா, நான் வெயிட் பண்றேன். illustration 16 இதே மாதிரி செல்லமா, 6. ஓகே, 7 இதே மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஹோம்ஒர்க்கா? நம்ம லெஸ்ஸி பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பார்த்துட்டோம் செல்லம், லெஸ்ஸார் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பார்த்துட்டோம். லெஸ்ஸி பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டெப் 1 வந்து பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த டேபுலர் காலம் போட்டுட்டு டெப்ரிசியேஷன். லெஸ்ஸி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு வந்து மொத்தமா எவ்வளவு கிடைக்கும்ன்றதை கால்குலேட் பண்ணி, அப்புறம் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் அன்அர்ன்ட் இன்கம் ஃபைனான்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். பிரசன்ட் வேல்யூவை பேஸா வச்சு அதே மாதிரி கால்குலேஷன். ஓகேவா சொல்லுமா? நீங்க என்ன பண்ணுங்க, இது பண்ணுங்கடா, லைக் போடுங்க. டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் நாளை கிளாஸ்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இந்த ஃபைலை இப்பவே அமுச்சு விட்டுறேன்டா. ஸோ நான் இங்க போடுறேன் இல்லஸ்ட்ரேஷன் 6, 7 ஹோம்ஒர்க். இதே மாதிரி பேட்டர்ன் கண்ணா. லெஸ்ஸாரோட அப்ரோச் இல்லஸ்ட்ரேஷன் 4, சாரி லெஸ்ஸி பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லஸ்ட்ரேஷன் 4. ஆனா கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது லெஸ்ஸார் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நீங்க தரவாயிட்டீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் கான்செப்ட் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. சூப்பர் செல்லமா. ஓகேடா. மித்ரா, நாளைக்கு கிளாஸ்ல மார்னிங் கிளாஸ் டைமிங் மட்டும் நான் ரீகன்ஃபார்ம் பண்றேன் கண்ணா. ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல 9 to 12ன்ட்டு, நான் அது மட்டும் ரீகன்ஃபார்ம் பண்றேன்.
வேற என்ன? நாளைக்கோ நாளன்னைக்கோ உட்காந்து இந்த ஐடிடியோடது முடிச்சிடலாம்டா, குட்டி போர்ஷன் ஈவே பில்லு. நானு, நீங்க, ஆம், வஷிதா, அதாவது ஒரு செஷன் வைக்க போறோம், ஒரு 2.5 hours கிளாஸ். அதில் ஐடிடியோடது முடிச்சிடலாம். வேற என்னடா பெண்டிங் முடிக்கணும்? ம். இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ரிவிஷன் ஸ்லோவா பண்ண பண்ண எதெல்லாம் வந்து நியூவா இதுவாகும். பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலா பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும் நான். அது இப்போ அடுத்தது எடுத்துருவேன் வேண்டாம், டிசல்யூஷனுக்கு அப்புறம் பீஸ் மீல் எடுத்துருவேன். அந்த 2 மெத்தட்ல இருக்குல்ல. இப்போ அட்மிஷன் தரவாடா நீங்க, பார்ட்னர்ஷிப் அட்மிஷன் தரவு. ஓகே. ஆமா. ஓகே. டிசல்யூஷன் நேத்தி கிளாஸ்ல புரிஞ்சுதா நான் சொல்லி தந்தது? ஸ்டெப்ஸ் அண்ட் டிசல்யூஷன். அடுத்தது பீஸ் மீல் போடுறேன் பாருங்க. ஸோ இந்த 5 to 6 கிளாஸ்ல வந்து இந்த வாரம் உட்காந்து ஃபுல்லா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரிவிஷன் முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த வாரம் உட்காந்துட்டு காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்துடலாம். ஓகே. லாக்கு வந்து நாளைக்கு ஒரு 2 hours செஷன் போடுறேன்டா. எப்படின்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். ஒன்று நாளைக்கு இருக்கும், இல்லை நாளைக்கு இருக்கும் 2 hours செஷன். அதுல கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு 2வது ரவுண்டு தானே போயிட்டு இருக்குல்ல கிளாஸ். அதுவே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஸோ அதுல வந்து மெயின் டார்கெட் டைரக்டரோடது, ஆடிட்டர்ஸோடதுலாம் இருக்கு இல்லையா, அதை நான் திருப்பி கீவேர்ட்ஸோட சொல்லும் போது உங்களுக்கு நல்ல கான்செப்ட் grip ஆயிடும். செல்லமா அந்த இதெல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? டைரக்ட் டாக்ஸேஷன்லாம் கிளப்பிங். கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுங்க. ஆனா கேபிட்டல் கெயின் ஆக்சுவலா கொஞ்சம் அதிகம் தான்டா மித்ரா. அதுவும் அதிகம் தான். ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ். நீங்க டெய்லி கோத்ரூ பண்ணிட்டே இருங்க ப்ரொவிஷன். ஒரு 1 hour டைரக்ட் டாக்ஸ்க்கு டெடிகேட்டடா. ஓகே. அதை முடிச்சுட்டு டைரக்ட் டாக்ஸ் டிவிஷன் ஆரம்பிப்பேன். டைரக்ட் டாக்ஸ் டிவிஷன் வந்து ஒரு 29th ஆரம்பிப்பேன். ஓகேவா? குடிப்பேடா. ஆனா செல்லம்மா உனக்கு ரிவிஷனே வேணாமே, நீயே கிளாஸ் எடுக்கலாமே. 2 ரவுண்டு பார்த்துட்டியே ஓரளவுக்கு. டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ ஈவே பில் நாளைக்கு எடுத்துருவேன், அது ஃபுல்லா தியரி. நீ ஆல்ரெடி கஸ்டம்ஸ்ல தரவு, எக்ஸாம்ஷன் ஃப்ரம் சர்வீசஸ் தரவு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் தரவு, மாடியூல் 1 தரவு, பிளேஸ் அண்ட் டைம் ஆஃப் வேல்யூ மட்டும் நான் எடுப்பேன், ஃப்ரெஷ்ஷா எடுப்பேன். அதை தவிர வேற என்னடா உனக்கு? எனக்கு தெரிஞ்சு மித்ரா யூஆர் pretty கான்ஃபிடென்ட் இன் ஸ்டேஜ் 1. நீ இங்க கவலைப்பட வேணாம். நான் வெரி குட். சூப்பர். அது ஈஸியா இருக்கும். அப்புறம் ம், வேற என்ன எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் உங்களுக்கு. உங்களுக்கும் வஷிதாக்கும் அக்ஷயாக்கும் ஷுட் பி ஈஸி தான். டைரக்ட் டாக்ஸ் நான் ரிவிஷன் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் திருப்பி வந்துருங்க அந்த டைமுக்கு. நான் அது பார்த்துட்டு ஒரு ம், அதை மட்டும் பாருங்க கண்ணா. ஏன்னா உங்களது மட்டும் மிஸ் ஆகுறது மித்ரா, எல்லாரோடதும் அந்த ரீகேப் செஷன்லாம் பண்றேன் நான். 80D 80 இது எல்லாமே உங்களது மட்டும் மிஸ் ஆயிடுற மாதிரி ஆயிடுறது. நான் வந்து அந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டும் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ல ஒரு 8 sums இருக்கு, 9 sums இருக்கு. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் கொஞ்சம் கூட நான் இன்னும் கிளாரிட்டி எடுத்துட்டு வரணும். அதுக்கு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் டிடக்ஷன்ஸ் முடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? அதர்வைஸ் யூ ஆர் குட் டு கோ தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க டைரக்ட் டாக்ஸ் நிறைய நல்லா இது பண்ணிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ நல்ல grip கிடைச்சிரும். ஓகேவா? சரி செல்லம்மா. செல்லம்மா நான் எஃப்எம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன்டா. ரெக்கார்டிங்கு ஃபைல்ஸ்லாம்
தென் பை தென் உங்களுக்குலாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கும் சிவாக்கும். நீங்க எப்படி பாருங்க. ஆ, அப்புறம் வந்து ஓஆர் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். சிலது மட்டும்தான் பெண்டிங் இருக்கு ஓஆர்ல. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல வந்து அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கோட ரெக்கன்சிலியேஷனுக்கு வீடியோலாம் ரெடி பண்ணிட்டேன். அது ஆக்சுவலா நான் அனுப்பிச்சிட்டா மாதிரி ஞாபகமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு மேக்ஸிமம் மண்டே டியூஸ்டேக்குள்ள அந்த ரெட் ஏரியாஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிட்ஸ் அண்ட் பீசஸ் அதிலும் முடிஞ்சிரும். ஓஆர்ல அந்த ஃபோர்த் சாப்டர் ப்ரெடாமினண்டா முடிஞ்சிருத்துறா. இன்னும் அந்த கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்ஸும் அசைன்மெண்ட் சம்ஸும் இருக்கு, பேர்ட் இருக்கு, அவ்வளவுதான். சரி சொல்லுமா, நீங்க பாருங்க ரெக்கார்டிங் எக்ஸல் ஃபைல்லாம் பாருங்க. கடைசியா ஐ வில் சென்ட் ஆல் தீஸ் எக்ஸல் ஃபைல்ஸ், ஆல் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எவ்ரிதிங் வில் பி லோடட் இன் அ பாத். ஓகே, அந்த பாத்தை நீங்க எப்ப வேணா அக்சஸ் பண்ணலாம். wherever you are, like if you want, நீ ஃபைனல் போனதுக்கு அப்புறமும் இன்டர் ஃபைல்ஸ் பார்க்கணும்னா கூட யூ கேன் ரெஃபர் இட். அதுக்கு ஃபுல் ரைட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ தட் பிஃபோர் மே 31st ஐ வில் டூ இட். எல்லாமே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வித் ரெக்கார்டிங் லிங்க்ஸோட ஒரு எக்ஸல் ஃபைலு. அதுக்கப்புறம் எக்ஸல் ஃபைல்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸோடது ஓஆர் மேனேஜ்மெண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே அந்த அந்த ஃபோல்டரில் போட்டுருவேன். அந்த ஃபோல்டருக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவேன். நீங்க எங்க இருந்தா வேணாலும் அந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி செல்லம்மா. ஓகேடா கண்ணா, நாளைக்கு மீட் பண்ணலாம் செல்லம். பை கண்ணா. பை பை. ஆ ஏய் செல்லம்மா, இன்னி